கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு எளிய வேத செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நேற்றைய தினம் காலையில் நான் வெளியே போயிருந்த பொழுது சிலர் நான் வெளியே எங்கா செல்லுகிற பொழுது என்னை உற்று பார்த்து விட்டு செல்லுவார்கள். அவள் இங்கே டிவியில் யூடியூப்பில் அங்கே பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. சிலர் என்னிடத்தில் பேசுவாங்க. அந்த விதமாக அவ்வப்பொழுது யாராக தங்களுடைய நிலைமையில சொல்லுவாங்க. நேற்றைக்கு கூட ஒரு சகோதரன் என்னிடத்தில் திடீர்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா, டெய்லி பார்த்துட்டு தான் போகிறேன், இதை மனசில் இருக்கிறத கூட கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப அவசரமாக இருப்பாங்க காலை வேளையில், என்னுடைய டைம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். ஆனால் அந்த மாதிரி வருகிற பொழுது நம்ம அதை தவிர்க்க முடியாது என்பதற்காக சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் நிறைய வருஷமாக கிறிஸ்தவராக தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ரொம்ப மன கஷ்டம். நான் அப்படி விலகியே போயிட்டேன், அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அப்படியே விலகி போயிட்டேன்னு சொன்னால் அவர் அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த சூழலுக்குள்ளே இல்லாமல் வெளியே போய் தனக்கு ஆறுதலை தேடுகிற ஒரு நிலைமைக்கு போய்விட்டார். அதாவது மதுபானம் போன்றவைகளை நாடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டுருக்கா. அவர் பேசும்பொழுது முந்தின நாள் அருந்தின மது வாசனை கொஞ்சம் வீசினதை உணர்ந்தேன். அப்போ நிறைய காரியங்கள் சொல்லுகிற பொழுது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது, என்னையே கொஞ்சம் அசைக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நிறைய காரியங்களுக்கு ஆண்டோட ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு ஆண்டவர் செய்யலை. எப்போ தான் அவர் செய்வார், என்றைக்கு தான் செய்வார், என்னங்க செய்வார் அவர்கிட்ட யாரெல்லாமோ ஆலோசனை கொடுத்துருக்காங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கிடைக்கிற வரைக்கும் எப்போ கிடைக்கிறது, என்னைக்கு கிடைக்கிறது, எவ்வளோ காலமாக ஜெபிக்கிறது. அப்போ ஒரு பெரிய விரக்தியை காட்டினார், சோர்வை காட்டினார். அப்போது கிடைக்கும்னு சொல்கிறீங்க, நம்புனா கிடைக்குங்கிறீங்க, விசுவாசம் கிடைக்குங்கிறீங்க. நாங்கள் எவ்வளோ உண்மையாக கூட இருந்து பார்த்தோம், உத்தமமாக இருந்து பார்த்தோம், எல்லாம் இருந்து பார்த்தோம், உபவாசம் ஜெபம் அது எல்லாமே பண்ணி பார்த்தோம். ஆனால் சில காரியங்கள் நடக்கவே இல்லை, சில விஷயங்கள் கிடைக்கவே இல்லை. அதனால் வேறு ஏதோ ஒரு சூழல் என்னை வெளியே கொண்டு போய் என்ன செய்கிறது, நான் ஒரு ஆறுதலை தேடும்படியான சூழலை தள்ளி இருக்கிறது என்று சொல்லி அதுலேயும் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியலை. அதனால் அந்த மனதில் ஏற்பட்ட அன்ரெஸ்ட்டை என்ன செய்ய பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ எனக்குள்ளேயே நம்ம கிறிஸ்தவ போதெல்லாம் மேடையில் நின்று கொண்டு எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போய்ட்றாங்க, நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், உனக்கு அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், அற்புதம் புரிவார், அதிசயம் புரிவார். இப்போ அவங்க விட்டா அப்படித்தனமாக கேட்குறாங்க, அவ்வளோ ஜெபம் பண்ணி கேட்குறாங்க, அவ்வளோ மன்னடிக்கிற பல வருஷங்களாக திருச்சபைக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கிடைக்கலையே. இப்போ அவருக்கு என்ன பதில் நீங்கள் சொல்கிறது, அவர் என்கிட்ட கேட்குறாரு, பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இப்போ நாம் ரொம்ப வருஷம் பிரசங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது போன்ற கேள்வி வருகிற பொழுது நமக்கு ஒரு நெருக்கடியான மனநிலை ஏற்படுகிறது. நம்முடைய விசுவாசத்தை அது என்ன செய்கிறது, கொஞ்சம் அசைக்கிற. அவர் சில உதாரணங்களை எல்லாம் கூட சொன்னார். ஒரு அப்பா கிட்ட செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது, அந்த அப்பா அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர்லாம் சொல்கிறோம், அந்த அப்பாவுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் செய்யலை, உலக சகப்பனை செய்கிறான்ல, சொந்த பையனை ஒரு முறை கேட்டதுக்கு 2 முறை கேட்டால் சரி, என் பையன் திரும்ப கேட்குறான்னு சொல்லிட்டு கடனை வாங்கியா என்ன செய்கிறான், உலக தகுப்பை செய்கிறானே. நான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறேன், எத்தனையோ முறை கேட்குறேன், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், அவர் செய்யலையே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது. இல்லை பிரதர், நீங்கள் உறுதியாக இருங்க, கர்த்தருக்குள்ளே இருங்க அப்படின்னு சொன்னால் இதே தான் நீங்கள் சொல்லுவீங்க, இப்படி தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய காலம் சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு சில காரியங்களே அவரிடத்துல பேசின்னு இருந்தது, பேசினா. ஆனால் அவர் அதில் என்ன செய்யலை, கன்வின்ஸ் எல்லாம் ஆன மாதிரி தெரியல. அப்புறம் அந்த இடத்துலையே அவருக்காக அவர் ஜெபம் பண்ணுறதே அவர் விரும்புகிறார், சரி ஜெபம் பண்ணி இது பண்ணுவோம். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு நிறைய கேள்வி வந்தது. இதுதான் ஒரு சராசரியான மனிதனுடைய நிலைமையாக இருக்குது. ஆனால் நம்ம கிறிஸ்தவ போதர்கள்லாம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போய்ட்றாங்க, ஜெபம் பண்ணோன்னே எல்லாமே என்ன ஆகிடும், தலைகீழாக மாறிடும், கேட்டவுடனே எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எளிதாக பேசிடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு சொல்கிறாரு, நான் எவ்வளோ கேட்டு எனக்கு கிடைக்கல, எவ்வளோ ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டு இருக்கிறேன், கிடைக்கல, அப்படி என்ன தான் நான் தப்பு பண்ணேன் அதையும் சொல்லணும், அதுக்கு மனம் திரும்புகிற ஆயத்தமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறார். அப்போ அதற்கு பிறகு எனக்கு பல கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியினுடைய விளைவாக எனக்குள்ளே ஏற்பட்ட சில சிந்தனைகளை தான் என்ன செய்கிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் ஒரு டீப்பர் ஸ்டடின்னு சொல்ல முடியாது, ஆனாலும் சில இடத்துல டீப்பர் ஸ்டடியை விட நமக்கு சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடைமுறைக்கு உதவுகிறதா இருக்கட்டும். இப்போ நான் எவ்வளோ கேட்குறேன், ஆண்டவர் தரல, எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ உபவாசிக்கிறேன், எவ்வளவோ மன்றாடுகிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யலை. எத்தனையோ நன்மைகள் தேவைப்படுகிறது, எத்தனையோ உதவிகள் தேவைப்படுகிறது, எத்தனையோ விதங்களில் நம்மால் முடியாத சில காரியங்களுக்கு கர்த்தருடைய ஹெல்ப்பு தேவைப்படுது, செய்யலையே.
இந்த மாதிரி கேட்கும் பொழுது வேத அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது, இப்போது நீங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் கேட்டால் நான் உங்களுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கே சொன்னார்? நல்லா கவனிங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் நம்ம பைபிளில் படிக்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி என்னிடத்தில் வந்தால், நீங்கள் மன்றாடினால், நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் நான் உங்களுக்கு தந்து விடுவேன் அப்படி சொல்லியிருக்கிறேன்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? வேதாகமத்தை நன்கு படிக்கும் பொழுது சில விஷயங்கள் இன்றைக்கு நாம் போதிக்கிற காரியங்களுக்கு அப்பால் இருக்குது. ஆனால் அது யதார்த்தமாக நம்ம சொல்லும் பொழுது அநேகருக்கு அது ஏற்றதாக இருப்பதில்லை. ஏன்னா தேவன் அன்பானவர், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் தயவு உள்ளவர் அப்படிங்கிற ஒரு பொதுவான அறிவை பெற்றிருக்கிறபடினால நாமே நமக்கென்று சில நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டோம். அவர் அன்புள்ளவராக இருக்கிறபடினால நிச்சயமாக நான் கேட்டால் என்ன செய்வார், எனக்கு ஒரு உதவி வேணால் அவர் பண்ணுவார், எனக்கு ஒரு நன்மை வேணால் செய்வார், ஏன்னா அவர் அன்புள்ளவராச்சே, அவர் தயவுள்ளவராச்சே, இரக்கம் உள்ளவராச்சே அப்படின்னு ஒரு என்ன பண்ணிட்டோம், நாமளே ஒரு சித்தத்தை உருவாக்கிட்டோம், ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டோம். உங்களுக்கு விளங்குதா இது? என்ன பிரதர் இதில் என்ன நம்ம அந்த மாதிரி நம்பிக்கை உருவாக்கக்கூடாதா? கர்த்தர் செய்வார், நமக்கு நல்லதை பண்ணுவார் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி நம்ம பெரும்பாலான போது என்ன சொல்லுகிறது, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், என்ன நெருக்கடி, என்ன வியாதி, என்ன மாதிரிப்பட்ட பிரச்சனையாகிறதால ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. நீ அவரிடத்துல வந்தால், அவரிடத்துல மன்றாடினால் நிச்சயம் உனக்கு என்ன செய்யும். நாம் என்ன இப்போ யாராவது ஒருத்தங்க கஷ்டம் பிரச்சனை அதுன்னு சொன்னால் என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அன்னாள் வந்து அழுது ஜெபித்தாள் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். தாவீதுடைய ஜெபத்தை நம்ம சொல்கிறோம், யோசபாதி ஜெபத்தை சொல்கிறோம், எஸ்தர் வந்து உபவாசித்து ஜெபித்தாள் சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் என்னிடத்திலே ஆசீர்வாதங்களை தேடி வந்தால், என்னிடத்திலே நன்மைகளை தேடி வந்தால், என்னிடத்திலே உதவிகளை தேடி வந்தால் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்கே சொல்லியிருக்கிறார்? நல்லா கவனிக்கணும். அவசரமாக நான் சொல்லுகிற இந்த சென்டென்சஸை நீங்கள் தப்பாக என்ன பண்ணிடக்கூடாது. அவரை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ன செய்யக்கூடாது, இதை ஒரு விவாதத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. சில காலையில் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இப்போது ஆண்டவர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, உங்களுக்கு வேலை வேணுமா, உங்களுக்கு தொழிலில் முன்னேற்ற வேணுமா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுமா, உங்களுக்கு குழந்தை பிறக்கணுமா, இல்லை உங்களுடைய கடன் நீங்கணுமா, இல்லை உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுமா, இல்லை உங்கள் பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, இல்லைன்னா உங்களுடைய பொருளாதார நெருக்கடி நீங்கணுமா, இதெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எங்கே சொல்லியிருக்கிறார்? இது ஒரு சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் மேடையிலிருந்து நிறைய காரியங்களை சொல்லிவிட்டு போவது எளிது. நானும் தான் மேடையிலிருந்து என்ன செய்ய முடியும், கர்த்தர் வல்லவர், பெரியவர், நல்லவர், அவர் அப்படி செய்தார், ஆபிரகாமுடைய வாழ்வில் அப்படி செய்தார், தாவீதுடைய வாழ்வில் இப்படி செய்தார், யாப்பேஸ் என்பவன் என்ன செய்தான், ரொம்ப துக்கத்தோடு ஜெபம் பண்ணான், கர்த்தர் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்தார், நான் பிரசவம் பண்ணி போகிறேன். ஆனால் ஒரு தனிநபர் வந்து நம்ம இடத்துல கேட்குறாரு, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ உபவாசம் இருந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நம்ம இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் இருக்க. அவர் சொல்கிறார், என்ன அந்த பாவம் இருந்தாலும் சொல்லு, என்ன பண்ணுவோம், சரி பாவம் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி கூட அவர் வந்து என்கிட்ட மறுபடியும் பேசினார், சொன்னார், நான் ஒரு சர்ச்சில் போயிருந்துட்டு ஆண்டோட்ட கேட்குறேன், ஆண்டவர் என்ன தப்பு இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், திருத்துறேன், என்னன்னு சொல்லும், என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு உம்மிடத்தில் இருக்கிற அதை எங்கிட்ட இருக்க தடை என்ன, என்னுடைய பிரச்சனை என்ன தப்பு பண்ணுறேன் அப்படி சொல்ல அவர் சொல்கிறார். அப்போது அனுபவம் ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் யோசித்து பார்த்த பொழுது, ஆமாம் நீங்கள் வந்து என்கிட்ட எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணிவிடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நான் சொன்னதுக்காக நீங்கள் சைலண்டாக உட்காரக்கூடாது. எவ்வளோ வாசிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பார்த்தீங்களா, வசனம் இருக்கு. இப்போ இது வந்து யதார்த்தம். அதாவது என்ன சொல்லப்படுது, பொருளாதாரங்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கணும், பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும். அப்போது இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் இது ஆண்டவர் பொதுவாக நமக்கு கொடுத்த ஒரு என்ன சொல்லுது, கொடுத்த அழைப்பா. யார் யாருக்கு கஷ்டம், யார் யாருக்கு பிரச்சனை, யார் யாருக்கு நெருக்கடி, என்கிட்ட வாங்க, வந்தால் நான் என்ன பண்ணிக்கிறேன், கேட்டதெல்லாம் கொடுக்குறேன், அப்படி அந்த வசனமாக இது இல்லை. இது வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு பொல்லாதவர்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானதை செய்யும் பொழுது பரலோக தேவன், அப்போ யாருக்கு செய்கிற பரலோக தேவனை, யாருக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதில் யாராக இருக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அங்கே இருக்குது. நம்ம அதை சிந்திக்க மாட்டோம். அந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணோம்,
பொல்லாதவர்களாகிய நீங்களே பிள்ளைகளுக்கு இவ்வளோ செய்கிறீங்களே, நான் செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, அடுத்தது இன்னும் வேத பகுதி என்ன செய்கிறது? ரோமர் 8:10 அப்பா பிதாவை என்று. அப்போ நீங்கள் உலக தகப்பனிடத்தில் உள்ள நன்மைகளை பெறுங்கள் சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி என்னிடத்தில் கேட்கும் பொழுது பிதா என்ன செய்வார்? இதை விட அதிகமானவை செய்வார் அர்த்தம். அதனால தான் வேதாகமத்தில் இருக்கிற ஆங்கங்கே இருக்கிற வசனங்களை தனிப்பட்டு பிரித்தெடுத்து அதனுடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது. அப்போ ஏன்னா இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்க்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் நான் பார்த்த எத்தனையோ பேர் இடத்துல வந்து அவங்க கஷ்டங்களை பிரச்சனைகளை சொல்லும்போது தொடர்கதையாக இருக்குது, பதில் சொல்ல முடியலை. அப்போ அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறீங்களா? போயிட்டுருக்குறோம். ஆராதனையில் கலந்துக்கிறீங்களா? கலந்துக்கிறோம். ஜெபம் நல்லா பண்ணுறீங்களா? பண்ணுறோம். எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு அவங்க ஏதாவது நான் ஜெபம் பண்ணலைங்க, ஜெபம்லாம் பண்ணுறதில்லைன்னா அப்போ நான் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும், அதனால தான் உங்களுக்கு கிடைக்காம இருக்குது. ஜெபம் பண்ணுறாங்க. விசுவாசிங்க, நீங்கள் ஜெபம்லாம் பண்ணிட்டு போய் ஜெபம் விசுவாசத்திருக்க மாட்டீங்க. நல்லா விசுவாசம் பண்ணுங்கள். விசுவாசித்தால் வந்து மலையை பெயர்ந்து போகணும் ஆண்டவர் சொன்னார். அதனால் உங்கள் மேட்டர் ரொம்ப சின்ன மேட்ரு, நிச்சயமாக நடக்கும் அப்படின்னா அவங்க என்ன, நாங்கள் எவ்வளோ விசுவாசிக்கணும் தெரியுமா? எங்கள் விசுவாசம் உங்ககிட்ட கூட இருக்காது. அந்த அளவுக்கு சொல்கிறா. இப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? இதில் அடித்தளத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்றால், இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் போலியான கிறிஸ்தவ போதனைகள் டாமினேட் பண்ணி இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவ சித்தாந்தம், இதுதான் கிறிஸ்தவ போதனைகள் என்று தவறாக புரிய வைத்திருக்கிறது. அதனால் மக்கள் பொதுவாக எவ்விதமாக நினைக்க தூண்டப்பட்டிருக்கான்னு சொன்னால், ஆண்டவர் இருக்கிறார், வல்லவர், நல்லவர், பெரியவர், அவரிடத்தில் வேண்டுதல் செய்தால், விண்ணப்பம் செய்தால் ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் செய்வார். அவ்விதமாக என்ன செய்கிறார்கள்? ஒரு நம்பிக்கைக்குள்ளே அவர்கள் செல்லுகிறார்கள். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, பெரும்பாலும் மனிதன் ஆண்டவரை தேடுவது எதற்காகனா, அவன் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு நல்லது நடக்கணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்லது நடக்கணும், இல்லை பெற்றோர்கள் நல்லது நடக்கணும், பொருளாதார ரீதியாக நல்லது நடக்கணும். இந்த மாதிரி தான் மனிதன் தேடுவான். இதற்கு தான் ஆண்டவரை தேடுகிறான், இல்லையா? ஆனால் அந்த மாதிரிப்பட்ட தேடல்களுக்கு பலன் உண்டு என்று நாம் உறுதியாக நம்புவதற்கு புதிய ஏற்பாட்டில் என்ன இல்லை. ஒருவேளை ஒரு நியூட்டன் எடுத்து காட்டின மாதிரி ஒரு வசனத்தை என்ன செய்யலாம், ஆனால் அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது வேறு வசனங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆமாம், பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது போல் நான் இப்போ பரலோக பிதா கொடுப்பேன்னா அந்த பரலோக பிதாவுக்கு நம்ம யாராக மாறி இருக்கணும்? சரி, இப்போது ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆண்டவரை சென்டர் பண்ணி நாமவே ஒரு நம்பிக்கை உருவாக்கிட்டோம். ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், உபவாசம் இருந்தால் கேட்பார், விசுவாசம் தான் கேட்பார். அந்த மாதிரி நாமே ஒரு நம்பிக்கை உருவாக்கி விட்டதுனால அந்த நம்பிக்கை சார்ந்து செயல்படுகிறோம். அந்த நம்பிக்கை சார்ந்து ஆண்டவர் செயல்படலை. நாம் என்ன பண்ணுறோம்? அவருடைய அன்பு, தயவு, இரக்கங்களை சார்ந்து செயல்படுகிறோம். ஆகையெல்லாம் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் தேவ சத்தியத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணணும், நமக்கு அந்த அளவுக்கு எதுக்கு பைபிள் நாலேஜ்னு கேட்பாங்க. அப்போ இதில் நிறைய விஷயம் டீப்பராக. இப்போ ஆண்டவர் என்ன தான் செய்வேன்னு சொன்னார்? வாங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கன்னு சொன்னாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனை என்னிடத்துல வா, உனக்கு இளைப்பாறுதல் தருதுன்னு சொன்னாரே ஒழிய, உன்னுடைய அந்த இளைப்பாறுதல் இன்மைக்கு என்னென்ன காரியம் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு கடன் பிரச்சனால இளைப்பாறுதல் போயிருக்கலாம், குடும்ப பிரச்சனால இளைப்பாறுதல் போயிருக்கலாம், நோய் பிரச்சனால இளைப்பாறுதல் போயிருக்கலாம், வருமானம் இல்லாத இளைப்பாறுதல் போயிருக்கலாம். நீ எங்கிட்ட வந்தேன்னா உனக்கு வருமானம் எல்லாம் வந்துடும், நோய் எல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் நீங்கிடும், அப்போ நீ இளைப்பாறுதல் அப்படி சொல்லலை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், என்கிட்ட வா, வந்து என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள், நம்ம ஷேர் பண்ணிக்குவோம், என்னது கற்றுக்கொள், அப்போ தென் யூல் ஹேவ் த ரெஸ்ட் அப்படின்னாரு. இப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன தாங்க சொல்லியிருக்காரு அதை பார்ப்போமே. என்னத்துக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, என்ன தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தை வாசித்து பார்க்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாராம். இதை நீ கொஞ்சம் நியூட்ரலாக சிந்திக்கணும். அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது. சில பக்தர்களுக்கு அவசரம் வரும். இப்போ எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ கிருபையுள்ள தேவன், தம்மை நோக்கி கூப்பிடுங்க, எல்லோருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு, நீதிபராக இருக்கிறார், இவர் என்னமோ பிரசவம் பண்ணிட்டு கிடக்கிறார் அப்படின்ட்டு. ஆக யதார்த்தமான சூழலை புரிந்து கொள்ள ஆண்டவர் நம்மளை அழைத்து எதுக்கு தான்? பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு, ஏழைகளை ரட்சிக்கிறதுன்னு கூட சொல்லலை இல்லையா? கஷ்டப்படுறவங்களை ரட்சிக்கிறதுக்கு, வியாதிஸ்தங்களை ரட்சிக்கிறதுக்கு, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் பைபிள் சொல்ல. பாவிகளை, தோஸ் ஒரு சின்னேஸ். அப்போது பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. நம்ம கஷ்டம், நம்ம பிரச்சனை, நெருக்கடி இவைகளிலிருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இவைகளுக்காக நீங்கள் வேண்டல் சொன்னால் அவர் அதுக்கு தான் வந்தார் அப்படி சொல்ல. அவர் வந்த நோக்கம் என்ன? ஆமாம்,
அடுத்த பார்த்தீங்கன்னா லூக்கா 24:47 வாசித்து பார்க்கும்பொழுது சுவிசேஷமாக சொல்கிறதுக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறான்னா, நீங்கள் சகல சிருஷ்டிக்கும் போய் கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் இவைகளினால ஜனங்கள் வருந்தி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நம்பிக்கை வார்த்தையை கொடுங்க. இப்படி ஒருத்தர் இருக்கிறார், யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவங்கெல்லாம் என்னிடத்தில் வேண்டுதல் செய்தால் அவங்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். இப்போ நம்ம மாடர்ன் காஸ்பல் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அதானே சொல்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், உயிரோடு எழுப்பினார், 5,10,5,000 மாற்றினார், காற்றையும் கடலில் நிறுத்தினார், இதை மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செய்வார் தானே இவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சுவிசேஷத்தை எப்படி சொல்லி அனுப்புகிறாரு? இந்த மாதிரி கஷ்டம், பிரச்சனை, துன்பம், துக்கம் இவைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இயேசுநாதர் உதவி செய்வார்னு சொல்லலை. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு எருசலேம் தொடங்கி. அப்போ யார் யாருக்கு மனம் திரும்பணுமோ வாங்க, யார் யாருக்கு பாவ மன்னிப்பு வேணுமோ வாங்க. மனுஷன் அதுலேயே ஆர்வமாக இருக்கிறான். யார் யாருக்கு வியாதி நீங்களும் வாங்கினா வரலாம், நமக்கு வியாதி இருக்குது. யார் யாருக்கு கஷ்டம் நீங்களும் வாங்க. யார் யாருக்கு பொருளாதார பிரச்சனைக்கு வாங்கினா நமக்கு இதெல்லாம் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் குடும்ப பிரச்சனைக்கு வாங்க, செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னா வருவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல, இதை சொல்லலைங்க. இப்போ நம்ம வருத்தம், நம்முடைய அதிருப்தி, நம்முடைய விரக்தி, நம்முடைய சோர்வு எல்லாம் எப்படி வருகிறது? ஆண்டவரிடத்தில் நம்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணால், அவர் ஆராதித்தால், அவருக்கு சர்ச்சுக்கு போனால், விண்ணப்பம் பண்ணால் இதையெல்லாம் ஆண்டவர் செய்வார்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நாமே ஒரு நம்பிக்கை என்ன பண்ணிட்டோம்? உருவாக்கி வைத்திருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு பாவிகளை ரட்சிக்கிறது. நம்ம யாருக்காவது பாவம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரட்சிப்போடும் வாங்குங்கிறார் இல்லையா? ஒரு டாக்டர் யார் யாருக்கெல்லாம் உடம்புக்கு சரியில்லையோ அவங்களாம் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கலான்னு சொன்னால், அப்போ அவருடைய அழைப்புது அங்கே போய் நின்றுக்கிட்டு, டாக்டர் என்ன கூப்பிட்டீங்களே, ஒரு 5,000 செலவுக்கு காசு கொடுங்க, வாடகைக்கு காசு கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு கேட்டால், நான் ஒன்று அது கூப்பிடவே இல்லைப்பா, உனக்கு உடம்புல வியாதி ஏதாக இருந்தால் அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுவோம், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு அவர் சொல்லுவார்ல. புரியுதா? அப்போ ஆண்டவருடைய அழைப்பு என்ன? இப்போ கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இல்லை இல்லையா? இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு ப்ளசண்ட்டாக இல்லைன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தான் நம்ம கேட்டு உட்காந்து கிடக்கிறோம். அப்போது நமக்கே அது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இல்லாத பொழுது இப்போ வெளியே இப்போ ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் ரொம்ப இல்லை, இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் தான், இருந்தாலும் யோசிச்சு பார்த்தேன். இந்த சகோதரருக்கு இவ்வளோ விரக்தி இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கு அவருக்கு பதில் சொல்கிறது கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு அவர் ஏன்னா அவர் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு? பல காரியங்களை சொல்கிறார். இப்போ அடுத்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதுதான் அவருடைய வாக்கு தத்துவம் அப்படின்ட்டார். யாருப்பா நித்திய ஜீவனை பற்றி ஆசைப்பட்டு கிடக்குறான்? உலக வாழ்க்கையை வாழ முடியாமல் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். இந்த இருக்கிற உயிரை போகிறது வரைக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தால் நித்திய ஜீவன் உனக்கு உண்டு அப்படிங்கிற வேலை ஆண்டவருடைய பார்வையில் அது அவ்வளோ பெருசு. இவ்வளோ பெரிதான் ரட்சிப்பெல்லாம் பார்க்குறோம். அதுக்காக தான் இயேசுநாதர் சிலுவையில் என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தார் நித்திய ஜீவனுக்கு. ஆனால் வசனம் 1 யோவான் 2:25 என்ன சொல்லுவார்? நித்திய ஜீவனை தரும் என்பதே அவருடைய வாக்குத்தத்தம். சரி, நான் நிறைய வசனங்கள் சொல்லி யோசிச்சு பார்த்தேன். நான் சொல்லாத வசனங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லலாம். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது அங்கேயாவது ஏதாவது ஆறுதலாக வருதான்னு பார்த்தேன். அது என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவர்களோ அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தரளி உலகத்தில் அன்போடு. அப்படியே தான் வரும்னு பார்த்தா அப்படி இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல், அப்போ கெட்டு போகாமல் இருக்க விரும்பலாம் வாங்குங்கிறார். எந்த கெட்டு போகாமல் இருக்க? நம்ம செத்த பிறகு நம்ம அப்படியே நம்மளை என்ன செய்யக்கூடாது? தேவனை அழிச்சிடக்கூடாது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் என்ன செய்யணும்? இட்டர்னிட்டிக்கு போனோம், இட்டர்னல் லைஃப்பை நம்ம இன்ஹெரிட் பண்ணோம். அங்கேயும் நாம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் அத்தனை பேரும் பணக்காரர்களாக மாறுவார்கள். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் பணக்காரர்களாகும்படியாக, செல்வந்தலாகும்படியாக, ஆஸ்தியுள்ளவ மாறுபடியாக, அந்த சொல்ல மாறுபடியாக அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் நமக்கு தேவை. ஆனால் அங்கேயும் இல்லை. அங்கே என்ன பண்ணுறது? அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கூடிய எத்தனை பேரும் அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இதில் என்ன அதிகாரம்? நானே சொன்னால் போச்சு நான் உங்களுடைய பிள்ளைன்னு. அதிகாரம் வர கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. சரி, அடுத்த சரி இயேசுநாதர் தான் இப்படிலாம் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. இந்த பின்னால் கொஞ்சம் பேர் வந்தாங்களே, யார்?
அவருடைய சீடர்கள் டிசைபிள்ஸ் அப்போஸ்தலனாகிய பவுல், யோவான் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்களும் ஏதோ ஆறுதலாக பேசுவாங்கன்னு பார்த்தா இந்த காலத்து போதர்கள் மாதிரி அந்த காலத்து போதர்கள் அவ்வளோ ஆறுதலாக ஒன்றும் பேசலை. இந்த காலத்து போதர்கள் பேச ஆரம்பித்த உடனே கண்ணில் கண்ணீர் வர்றது, இங்கே தொடச்சிக்கிறாங்க அங்கேயே தொடச்சிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே மறந்துருக்கிற துன்பம் எல்லாம் மக்களுக்கு ஞாபகம் வந்துடுது. இனி நிறைய கூட்டங்களில் பார்த்திங்கன்னா ஜனங்கள் கொஞ்சம் மறந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடி கொஞ்சம் மறந்து உட்காந்து இவர் தான் ஞாபகம் ஊட்டி விட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? இவங்க கவலை இல்லாமல் கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு என்ன செய்வாங்க, தேத்திட்டு இந்த காலை வெளியிலே கவலையோடு இருக்கிறீர்களா, வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுப்பேன் என்று பதட்டத்தில் அவங்க அப்போ தான் மறந்துருக்கிறாங்க. இவர் ஞாபகப்படுத்தி விட்றாரு. என் மகளை எப்படி திருமணம் செய்து கொடுப்பேன் என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை இன்னும். இப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நமக்கு ஒரு பிள்ளை இருக்குதே. இப்போ என்ன நடக்குதுன்னா, சும்மா இருந்த இவங்கள தூண்டி விட்டு அவர் அழ வச்சிட்றாரு. அவங்க மனுஷ வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மறந்து உட்கார்ந்துருந்தால் இவரே என்ன பண்ணிடுறாரு, இவரே அழுது அவங்களையும் அழ வச்சு ஒரு அழுகை ஸ்தலமாக மாற்றி என்ன செய்கிறார் சந்தோஷமாக. கேரளாவில் இந்த மலையாள சினிமாலாம் அப்படி தான் முடிப்பாங்களாம். அழ வச்சு தான் என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க இமோஷனலாக. கடைசியில் ஒரு அழுகை சீனோட முடியும். அது மாதிரி தான் பெரும்பாலும் கிறிஸ்தவ கூட்டங்கள் இப்படி தான் இருக்குது. போதகரால் அதை பார்த்து அவங்க குலுங்கியால் அந்த அழுகையோடு என்ன செய்யும், போயிட்டுருக்கும். ரைட், இப்போ நம்ம இவ்வளோ வசனங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் சீடர்கள் பார்த்திங்கன்னா இப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்கிறாரு, ரோமர் 1:2 வாசிங்க. உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும், அங்கேயும் பரிசுத்தவான்களாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்காங்க. கஷ்டம் நீங்கும்படி அழைக்கப்படலை, துன்பங்கள் நீங்கும்படியாக, துக்கங்கள் நீங்கும்படியாக, கடன்கள் நீங்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அப்படி இல்லை, அங்கே யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போது நல்லா புரிஞ்சுங்க, நாம் என்ன பிரச்சனை இருக்கோன்னா, ஆண்டவர் என்ன நமக்கு செய்வேன்னு சொல்லலையோ அதை அவர் செய்வார்னு நம்ம போகிறோம். என்ன அவர் செய்வேன்னு சொன்னாரோ அதை நம்ம என்ன செய்யலை, தேடலை. கடவுள் தேடலை என்று சொன்னால் கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில நன்மைகளை தரணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கணும். இதுதான் நம்முடைய சூழலாக இருக்கிறது. அப்போது இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் சொல்வார், பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தேன், பாவ மன்னிப்பை கொடுக்கத்தான் வந்தேன், நித்திய ஜீவனை அளிக்கத்தான் வந்தேன், தேவனுடைய பிள்ளைகளாக்கத்தான் வந்தேன். இப்போ நம்ம தேடல் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை. இருக்குதா? நார்மலாக பேசுவோம். நம்ம லிஸ்ட் எங்கே இருக்குது? நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள். அந்த லிஸ்ட்டில் இவர் வரவே இல்லையே. அவரும் வரல. அவருக்கு பின்னால் வந்தவங்களும் போனவங்களும் எல்லாரும் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீதியை சாந்தம், பொறுமையாக இருக்கணும், தயவாக இருக்கணும், அதுன்னு சொல்லிட்டு போனாங்களே ஒழிய நம்ம கஷ்ட பிரச்சனை எவ்வளோ பேசியிருக்கிறாங்க இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? அப்போது ஆண்டவர் நமக்கு இப்படியெல்லாம் செய்வேன் என்று சொல்லவில்லை. சொல்லாதவைகளை என்ன பண்ணிட்டோம், அவைகளையே முன்னிறுத்தி அவர் அபிதமாக செய்வார்னு நம்பி அந்த நம்பிக்கையில் உட்படுத்தப்பட்டு இப்போ நம்ம கேட்குறோம். நமக்கு என்ன செய்யலை, நம்ம ஆசீர்வாதத்தை கேட்குறோம், நன்மை கேட்குறோம், உதவி கேட்குறோம், நமக்கு கிடைக்கல. எவ்வளோ ஜெபம் செய்து நமக்கு நன்மை கிடைக்கல. இப்போது ஆண்டவர் செய்வேன் அப்படி கொஞ்சம் காரியங்கள் சொன்னார்ல. இப்போ அதுக்கு நம்ம இசைந்து விசுவாசித்தா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ ஆண்டவர் சொன்னபடி பாவிகளை ரட்சிக்க அவர் வந்தார் சொன்னபடி நாம் என்ன சொல்ல, பாவியின் உணர்ந்து அவர்கிட்ட போனால் இப்போ என்ன நடைபெறும்னா, 1 கொரிந்தியர் 1:9 வாஸ்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்போ இயேசுநாதத்தில் வந்தால் என்ன கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தமாக சொல்லுங்கள். ஐக்கியம், ஃபெலோஷிப். நாம் எதிர்பார்க்கிற மாதிரிப்பட்ட காரியங்களில் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டீர்கள். பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நீங்கி நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்க அழைக்கப்பட்டீர்கள். இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கலாம். அப்போது நாம் இதுவரைக்கும் முந்தின வசனங்களில் பார்த்தபடி இயேசுநாதர் எதற்காக வந்தார்னு சொல்லப்பட்டதோ, எதை செய்வேன் என்று அவர் வாக்களித்துக்கார், அதன்படி செல்லுகிற பொழுது நமக்கு கிடைப்பது என்ன? ஐக்கியம். வில் ஹேவ் த ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தேயு 11:28 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு. இந்த அழைப்பை ஏற்ற என்ன நடக்கும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். அப்போ இயேசுனுடைய அழைப்பை ஏற்று வருகிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு முதலாவது பார்த்தா ஐக்கியம். இரண்டாவது என்ன கிடைக்குது? சமாதானம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய அழைப்பேற்று வந்தால் என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம், இல்லைன்னா மத்தேயு 18:3 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா அப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தா அவன் இப்போ யாரா மாறுகிறான்? புதிய சிருஷ்டியா மாறுகிறான். இப்போ இயேசுநாதத்தில் வந்து என்ன நடக்கும்? புது சிருஷ்டியா மாறுவோம். அடுத்தது கொலோசியர் 1:22 வாசிப்போம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து நம்ம எதற்கு அழைத்தாரோ, என்ன செய்வேன்னு சொன்னாரோ, அவைகளுக்கு உடன்பட்டு நாம் நித்தியத்திற்காக, பாவ விடுதலைக்காக, மனம் திரும்புதலுக்காக, இளைப்பாறுதலுக்காக வரும்பொழுது நமக்கு 4 காரியம் நடக்கும். என்ன காரியம்? ஐக்கியம் கிடைக்கும். we will know that we are with God. புரிகிறதா? இரண்டாவது, we will have the peace of mind நமக்கு வரும். மூன்றாவது, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஏற்படும் இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. 4, we will have the hope. இந்த 4 காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கவனிச்சிங்களா? துக்கத்தோடு கவனிக்கிறீங்களா? உண்மையாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது ஐக்கியம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். இப்போது இன்றைக்கு பாருங்கள், அடுத்தது ஒரு யதார்த்தமாக சொல்ல பாருங்கள். இன்றைக்கி நம்ம கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வரவில்லை. இன்றைக்கி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே போய்ட்றான், வேறு ஏதாவது ஒரு விதத்தில் ஆறுதல் தேடுவோம், ஒரு சினிமாவை பார்த்து ஆறுதல் தேடுவோம், இல்லை சீரியலை பார்த்து ஆறுதல் தேடுவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது பொழுதுபோக்கை தேடி ஆறுதல் தேடுவோம், இல்லைன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் ட்ரிங்க்ஸு கூட போடலாம் அப்படி நிலைமைக்கு தரும். இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பக்தியாக வாழ்ந்த நிலைமை விட்டு, ஜெபித்து கொண்ட நிலைமை விட்டு, சர்ச்சுக்கு போய் ஆராய்ந்த நிலைமை விட்டு வெளியே வராங்க. இது ஏன் நடைபெறுகிறது? நல்லா கவனிச்சிங்கன்னா, இப்போ நான் 4 சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 4 நடக்கலை. 4 நடந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை ஒரு மனிதன் அனுபவித்த பிறகு அவனுடைய வாழ்விலே 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களுக்காக அவன் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு வெளியே போக அவனால் முடியாது. ஏன்னா அந்த ஐக்கியத்தை அனுபவித்து ஒரு மனிதன், எனக்கு இங்கே வந்து கஷ்டம் நீங்கள்ல, கவலை நீங்கள்ல, பிரச்சனை நீங்கள்ல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட மாட்டோம், வெளியே போக முடியாது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்குள்ளே என்ன வருகிறது? ஒரு சமாதானம் வருகிறது. இந்த சமாதானம் இவனுக்குள்ளே வந்த பொழுது இவனுடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் நடக்கலை, கேட்டது கிடைக்கலை, அடைய நினைத்தது அடைய முடியலை. அதற்காகவே எங்கே போக மாட்டான்? நான் கேட்டது கிடைக்கலையே, என் வாழ்வில் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். ஏன்? இந்த சமாதானம் அவனை அரெஸ்ட் பண்ணிடும். ஏன் போனால் அவனுக்கு என்ன கிடைக்காது? இந்த சமாதானத்தை அனுபவித்தவனுக்கு ஒரு ஐடியா, ஒரு அறிவு வரும், இந்த சமாதானம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இவனுக்கு வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்தது என்ன செய்யலை, கிடைக்கல. மூன்றாவது, இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த வாழ்க்கை மாற்றம் கிடைச்ச பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அவசியமான சில நன்மைகளும் உதவிகளும் கிடைக்காம போகணும்னு வைத்து கொள்ளுங்கள். அப்போ கூட என்ன பண்ண மாட்டான். ஏன்னா வாழ்க்கை மாற்றத்தை நீ நிறைய பேர் ருசிக்கலை. வாழ்க்கை மாற்றத்தை ருசித்திருந்தால் கிறிஸ்துக்குள்ளே தான் எனக்கு இந்த வாழ்க்கை மாற்றம் நடந்தது. அது அவனுக்குள்ள ஒரு பெரிய என்ன சொல்லுது, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படியாக ஒரு தூண்டுதல் கிடைக்கணும். இங்கே தான் அவனுடைய வாழ்க்கையை மாறுச்சு. இந்த வாழ்க்கை மாற்றத்தை இக்னோர் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் பிரச்சனைக்காக என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. 4வது என்ன, ஒரு நம்பிக்கை அவனை போக விடாது. சரி, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் தாங்குவார். இப்போ நான் கூட ஆண்டவர்கிட்ட வந்தேன்னா எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தவானாக வாழ விரும்புகிறேன், இதுவரையிலும் படுபாவியாக வாழ்ந்திருக்கிறேன், பாவ சேற்றில் சிக்கி சீரழிந்திருக்கிறேன், இனி நான் ஒரு நல்ல பரிசுத்தவனை வாழ வேணும், அந்த பரிசுத்தத்துக்காக உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் வரலைங்க. எனக்கு நிறைய கடன், நிறைய பிரச்சனை, இளம் வயதுகளிலேயே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம், நிறைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்ததுனால என்னுடைய லைஃபே ஹோப்லெஸ்ஸாக மாறிப்போச்சு. அதனால் ஆண்டவர் எதாவது உதவி செய்வார் அப்படின்னு அந்த காலத்து போதர்கள்லாம் போதிச்சிருக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் கேட்டுட்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்தால் என்ன நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி நினச்சிட்டு இந்த ஆசையில் தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல நான் ஆண்டவரை உண்மையாக தான் தேடினேன். அதுக்கு பிறகு நான் சரியாக சிந்திக்கணும், சரியாக நடக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, தவறு பண்ணக்கூடாது, ஆண்டவரிடத்தில் போதிய உறவு வைக்கணும், பேசணும், கொள்ளணும், அதில் ரொம்ப கரெக்டாக இருந்தேன். இதன் மத்தியில் எனக்கு ஒரு கஷ்டமும் போகலை, ஒரு பிரச்சனையும் போகலை, ஒரு வாழ்க்கை திருப்பமும் ஏற்படலை. ஆனால் இவைகளுக்குள்ளே நான் இப்போ ஒரு 4 விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது என்கிட்ட வந்துச்சு. அதை நான் இதை சரியாக இப்போ தான் அதுக்கு பிறகு தான் புரிஞ்சு கொண்டேன்.
ஆனால் அந்த நாட்களில் அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில் எனக்குள்ளே ஏதோ ஒன்றை அனுபவிப்பதாக உணர்ந்தேன். என்ன அனுப்பிட? ஒரு நம்பிக்கை, ஒரு சமாதானம். அவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட அதன் மத்தியிலும் கூட கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருக்க முடிஞ்சுது. அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் சேஞ்சஸ். இதுவரைக்கும் யார் எவ்வளோலாம் அட்வைஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க, என்னுடைய தாயாரெலாம் எவ்வளோ கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. என்னால் அவர்களுக்காக ஒரு சின்ன சுபாவத்தை கூட, ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை கூட மாற்ற முடியலையே. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நான் வந்த பிறகு என்ன செய்யுது? என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது. நான் ஒரு முறை என்னுடைய நண்பர்களிடத்தில் சொன்ன இந்த விதமாக, இன்னும் 4 நாட்களுக்குள்ளே நான் தொடர்ந்து அருந்தி கொடுக்குற மதுபானத்தை அருந்துகிற பழக்கத்தை விட போகிறேன். அவங்கெல்லாம் சிரித்தாங்க. இவன் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் வெகுளித்தனம் பேசியிருக்கிறான், ஃபேன்சியாக பேசுவான், அதை மாதிரி தான் இதுவும் பேசுகிறான் அப்படின்னு சொன்னபடி நான் என்ன செய்தேன்? விட்டேன். அன்றைக்கு நான் அந்த விட்ட பழக்கத்தை இதுவரைக்கும் என்ன செய்யலை? தொடரவே என்றைக்குமே அந்த பழக்கத்துக்கு போகலை. எனக்கு அதற்குள்ளே என்ன இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனால் அதற்கு பிறகு எவ்வளோ வாழ்க்கை நிர்பந்தங்கள் வந்தும் நான் அந்த ஏரியாவுக்கு என்ன செய்யலை? போகலை. அப்போது என்னுடைய வாழ்க்கை மாற டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது, சேஞ்ச் ஆஃப் லைஃப் நடந்தது. 3வது நம்பிக்கை வந்தது. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தேன். நான் இவ்வளவு காரியங்களை பெற்ற பிறகு தான் என்ன செய்தேன்? இருந்த இடத்த விட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி வந்தால் அதான் பாண்டிச்சேரி. புரிகிறதா? எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ஆனால் என்னால் வெளியே போக முடியலை. புரிகிறதா? ஏன் போக முடியலை? நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு பணம் கொடுத்தாரா, நல்ல வீடு கொடுத்தாரா, நல்ல உடை கொடுத்தாரா, நல்ல சாப்பாடு கொடுத்தாரா, இல்லை என்னுடைய கடன் பிரச்சனைகள்லாம் உடனே தீர்வு கொடுத்தாரா? ஒன்றும் பண்ணலைங்க. சொல்லப்போனால் என்னுடைய நிலைமை அதை விட முன்பு இருந்ததை விட, அது இயேசுநாதர்கிட்ட வந்தனால மோசம் அடையலை. நான் வராமல் இருந்தால் இதோட படுமோசம் அடைஞ்சிருக்கும். நான் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி கொண்டு வந்து அந்த நிறுவனத்தையே என்ன செய்தேன்? அப்படியே போட்டுவிட்டு அதில் இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த இடத்துக்கு கொடுத்த டெபாசிட் எனக்கு திருப்பி கிடைக்கல. நான் ஒரு வீட்டை, அந்த ஊரில் ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டை வாங்குறதுக்கு ஒரு பணம் 80% கொடுத்தேன். 20% கொடுக்குறதுக்கு முன்னாடி பிரச்சனை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு. ஆக எல்லாமே எனக்கு போயிடுச்சு. அதற்கு பிறகு நான் ஒரு உடை, மாற்று உடை, 2 உடைகளோடு தான் கடைசியில் என்னுடைய வாழ்க்கை நின்றது. ஆனால் அப்படி நின்றும் நான் என்ன செய்யலை? நாங்கள் அப்போ இப்படி தான் ஜெபம், ஆண்டவரே இந்த கஷ்டம் நீங்கணும், அந்த பிரச்சனை நீங்கணும், அது நடக்குது. ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் ஆண்டவர் விட்டு என்ன செய்யலை? போகலை. என்ன நடந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து இவைகளை அனுபவித்து விட்ட காரணத்தினாலே அதற்கு பிறகு என்ன செய்ய முடியவில்லை? போக முடியவில்லை. அவரிடத்திலிருந்து பெற்றவைகளை வேறு எங்கும் பெற முடியாது என்று ஆத்மா சொன்ன காரணத்தினாலே அவரை விட்டு போவது எளிதாக இருக்கவில்லை. நல்லா கவனிங்க. பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது? நாம் என்ன பண்ணுறோன்னா, நன்மைகளையே தேடுகிறோம், ஆசீர்வாதங்களையே தேடுகிறோம். அதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எவைகளை தருவேன் என்று வாக்களித்திருந்தாரோ அவைகளை தேடி நாம் செல்லுகிற பொழுது அதனுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? மேலே சொன்ன விதமான அந்த ஐக்கியம், சமாதானம், அந்த வாழ்க்கை மாற்றம், நம்பிக்கை வருகிறது. அவைகள் வந்துவிட்ட பிறகு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்ய முடியலை? வெளியே போக முடியவில்லை. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது நமக்கு என்ன நடக்கணும்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவோட ஆசீர்வாதத்தை தேடுறாங்க, நன்மையை தேடுறாங்க, உதவிகளை தேடுறாங்க. ஆனால் கிடைக்கல. ஏன் கிடைக்கல சொல்லுங்கள்? அதாவது நாம் கேட்குற நன்மை கிடைக்கணும்னா, உதவி கிடைக்கணும்னா, அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்றால் எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் தான் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டுகிறது. அப்போ அந்த கிறிஸ்து என்னிடத்தில் இருந்தால் என்னை ஆசீர்வதிப்பார். அந்த கிறிஸ்து என்னிடத்தில் இருந்தால் எனக்கு நம்பிக்கை கொடுப்பார். அந்த கிறிஸ்து என்னிடத்தில் இருந்தால் எனக்கு அமைதி கொடுப்பார். அந்த கிறிஸ்து என்னிடத்தில் இருந்தால் அவர் ஐக்கியம் கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ குறைவோ நிறைவோ, வாடகை வீட்டில் இருக்கிறனோ, சொந்த வீட்டில் இருக்கிறனோ, சாதாரண நிலைமையில் இருக்கிறனோ, இல்லை நல்ல நிலைமையில் இருக்கிறனோ, எந்த நிலைமையாக இருந்தாலும் இந்த நிலைமைகளுக்கு நடுவில் நான் என்ன செய்வேன்? ஆனால் இது அநேகரை கவராது என்பது எனக்கு தெரிகிறது. உங்களை கவருகிறது என்னமோ அதுவும் தெரியல. இதுதான் ட்ரூத், இதான் உண்மை. எனக்கு என்ன, ஆண்டவர் அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பார்னு சொல்கிறது எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க முடியாது. வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. இதுக்குத்தான் ஒன்று அழைச்சேன், இதைத்தான் நான் வாக்கு பண்ணேன். நான் வாக்கு பண்ணதனுடைய அடிப்படையில் நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன்கிட்ட வருவேன். உன்கிட்ட வந்தால் உனக்குள்ளே இதெல்லாம் வந்துடும்.
அப்போ அதனுடைய விளைவு தான் இந்த உலகத்தில் நீ எல்லா சூழலும் என்ன செய்கிறாய், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன செய்கிறாய், நீ நிலை கொண்டு நிற்கிறாய். இப்போ அதை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இப்போ நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் பண்ணலை, என்ன அர்த்தம்? ஆசீர்வாதங்களை தேடினா நான் வருவேன் ஆண்டவர் சொல்லலை, உன்கிட்ட இருந்தால் ஒன்று நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன், எனக்கும் யோசனை தான் இருக்குது, புரிகிறதா? இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் எவ்வளவு தேடுறேன் எனக்கு நன்மை கிடைக்கல, எவ்வளோ மன்றாடுறேன் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? ஆண்டவர் உள்ளே வராமல் நீங்கள் மன்றாடுகிற மன்றாட்டை அவர் கேட்க வாய்ப்பில்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் போதகர்களும் என்ன செய்வாங்க, இல்லை நீ கேளு கொடுப்பார், தட்டுங்கள் என்ன செய்ய திறக்கப்படும், அதை கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணு தட்டு. அது கூட ஒன்று லைஃப் எக்ஸ்பயர் ஆனாலும் ஆகும். ஆனால் என்ன பண்ணு, தட்டிக்கிட்டே உலகத்தை விட்டு போ, தேடிக்கிட்டே இரு, கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருக்கிறவங்கள உங்கள் அதை முடியும். இங்கே ஒன்று கிடையாது, எல்லாமே நித்தியத்தில் கிடைக்கும் போயிட அப்படின்னு. ஆனால் என்ன உபவாசம் நீங்கள் பண்ணாலும் சரி, என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை ஊழிய காட்ட போனாலும் சரி, எத்தனை ப்ரேயர் மீட்டிங் போனாலும் சரி, ஒரு உண்மை பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, உங்களிடத்தில் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னால் உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு ப்ராமிஸை தரலை. அவர் நமக்குள் வருவதற்கு ஏற்ற விதமான வாக்குத்தத்தங்களை தான் கொடுத்திருக்கிறார். புரிகிறதா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ நம்ம பல நேரங்களில் எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ மன்றாடுறோம், எவ்வளவோ நம்ம அழுகிறோம், ஒன்று நடைபெறலை. காரணம்டா அடிப்படைக்கு திரும்ப வேண்டும். இப்போ சில நேரத்தில் வந்து இப்போது நம்ம பாருங்க, தேவனை ஒரு தகப்பனோட என்ன செய்கிறாங்க, ஒப்பிட்டுருக்குறாங்க. ஒப்பிடும்போது நமக்கே ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போது நம்ம உலக தகப்பன் நம்ம மோசமாக இருந்தால் கூட என்ன பண்ணுறாரு, பிள்ளை என்கிற பாசத்துக்காக உறவுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறாரா இல்லையா? பையன் சொன்னதை கேட்கல, பொண்ணு சொன்னதை கேட்கல, ஆனால் மறுநாள் காலைல வந்து அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்கிறவள்ள நம்ம துவக்கத்தில் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் பண்ண முடியாது, நீ சொல் பேச்சை கேட்குறது கிடையாது. ஆனால் 2ஆம் முறை கேட்குறவள என்ன பண்ணிடுறோம், இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செய்யாமல் யார் செய்கிறது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து ஒன்று என்ன பண்ணிடுறோம். அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய விஷயத்தை கேட்குது, அப்போ கூட வந்து முடியாதுன்னு நம்ம நினைக்கிறதில்ல, ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறோம்ல. அப்போ நம்முடைய லெவலுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அட் ஒரு லெவல் ஆஃப் பஸ் ஏதாவது பண்ண ஆசைப்படுறோம். இதை மாதிரி ஏன் தேவன் செயல்படாமல் இருக்கிறார்? இப்போ அவரே பரலோக தகப்பன்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உலக தகப்பன் வேற, உன்னத தகப்பன் வேற இல்லையா? பூனைக்கு அப்பா செயல்படுறது மாதிரி நாயுடைய அப்பா செயல்பட மாட்டார். யானையினுடைய அப்பா செயல்படுற மாதிரி சிங்கத்துடைய அப்பா செயல்பட மாட்டார் இல்லையா? எல்லாம் அப்பா தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம குழப்பம் என்னன்னு சொன்னால், அப்படியே டிட்டோ என்ன பண்ணுறோம், உலக தகப்பன் செயல்படுகிறது போலவே பரலோக தகப்பனும் செயல்படுவார். அதாவது இந்த ஜென்மம் வேறு, அந்த ஜென்மம் வேறு, இந்த மகிமை வேறு, அந்த மகிமை வேறு. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள தான் அவன் என்ன செய்கிறான், புதிய சிருஷ்டி. அப்போ மனித தகப்பன் செயல்படுவது போலவே பரலோக தகப்பன் செயல்பட. பரலோக தகப்பனுடைய பார்வை வேறு, பரலோக தகப்பனுடைய சித்தாந்தம் வேறு, பரலோக தகப்பனுடைய கொள்கை வேறு, அவருடைய செயல்படும் முறை வேறு. இப்போ உலக தகப்பன் வந்து அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் உடனே என்ன பண்ணிடுவார். இப்போ அதை அடிப்படையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் பண்ணிடுவார். ஆனால் பரலோக தப்பு கொடுக்க மாட்டான். ஏன்னா தப்பு பண்ணுற அந்த பையனுக்கு மறுபடியும் ஒரு நன்மையை கொடுத்தா அவன் இன்னும் அதிக தப்பு பண்ணுவான் இல்லையா? தப்பு பண்ணி கொண்டிருக்கிற, தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருடைய விண்ணப்பத்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், தவறு பண்ணி என்னால் அவன் பிள்ளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் கெட்டு குட்டிச்சோர போகிறான். ஆனால் ஹியூமன் ஃபாதர் அப்படி கிடையாது, வேறு வழி கிடையாது, அதை பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போது நாம் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது? We cannot compare our அதாவது ஃபாதர் காட் வித் த ஹியூமன் ஃபாதர். அவருக்கு இவருக்கு என்ன இருக்குது? இப்போ உலகத்து தகப்பனை பாருங்கள், தன்னுடைய மகனுக்கு எவ்வளோ அதிகம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகம் யோசிப்பார்ல. எனக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறவள எங்கள் பையனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு லேண்டை வாங்கி வச்சுருந்தாங்க, அவன்கிட்ட கொடுத்துட்டு பேங்கில் குரோர்ஸுங்களை சொல்கிறாரு, அதை கட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டேன். அப்போ அவருடைய சேவிங் எல்லாம் சேர்த்து நிலத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வாங்கின நிலம், அந்த நிலத்தை யாரும் கொடுத்துட்டாரு, பையனுக்கு கொடுத்து அவர் சேவ் பண்ணி வச்சு எல்லா பணம், அதான் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணார். ஆனால் இதை மாதிரி ஆண்டவர் செய்கிறாரு. ஆண்டோட எவ்வளோ இருக்குங்க?
நானே சில உங்களிடத்தில் பேசும்போது சொல்லுவீங்களா, ஆண்டவர் எத்தனையோ ஏக்கர் நிலம் இருக்குது, நமக்கு ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தா கூட போதும். எவன் வேணால் எவ்வளோ பெரிய ஏரியாக்கள் வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ ஏன் ஆண்டவர் தரல? பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அப்போது நம்ம ஹியூமன் ஃபாதர் மாதிரி தேவன் என்ன செய்ய முடியலை, புரிஞ்சிக்க முடியலை. இப்போ உலக தகப்பம் இருக்கனால இதை சைடில் புரிஞ்சு, உலக தகப்பன் தான் வந்து லோ லெவலில் இருந்தால் கூட தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவான். இவர் படிக்காதவர், பையன் என்ன செய்கிறான், இவர் எழுத படிக்கவே தெரியாது, ஆனால் பையன் யாராக மாறுறான், பெரிய எஜுகேஷனில் வரான்ல. அதை மாதிரி இவர் ஒரு சாதாரண கைத்து கட்டில் தூங்குறவர், ஆனால் பையனுக்கு நல்ல கட்டில் வாங்கி கொடுக்குறாரு. இவருக்கு அந்த ஒரு ஸ்லிப்பர் சாதாரணமாக சிரிப்பாரான், பையனுக்கு ரொம்ப பிராண்டட் ஷூ. எல்லாத்துலேயும் பையனுக்கு மகளுக்கு அதிகமாக இருக்க விரும்பார். அந்த மாதிரி இப்போ பரலோக தகப்பை நினைத்தா நாம் எல்லாம் இப்போ யாராக மாறியிருப்போம்? புரிகிறதா? அதனால தான் அந்த கிருபை போதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் செல்வ வளத்தில் தான் என்ன நிரம்பி இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் என்ன வந்து அவருடைய செல்வ வளத்தில் அடிப்படையில் என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி இருந்தால் நான் யாராக மாறிவிடுவேன்? அதானியோட அதிகமாக மாறிவிடும். ஏன் புரிகிறதா உங்களுக்கு? ஏன்னா அதானிக்கு இருக்கிற செல்வத்தை விட 1000 மடங்கு கோடி மடங்கு யார்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. இப்போ ஆண்டவர் வந்து என்ன பணக்காரன் ஆக்குறது, அதான் என்ன நான் செல்வந்தனாக இருக்கணும் விரும்புனா எந்த அளவு செல்வந்தனாக மாற்றுவார்? முகேஷ் அம்பானியோட அதிகமாக இல்லையா? இப்போ முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா 1300 ரூபாவா? நம்ம லெவலில் பார்த்தீங்கன்னா தாண்டி போக முடிய மாட்டேங்குது, வாயில் கூட வரமாட்டேங்குது. 1300 கோடியில் அவர் என்ன பண்ணார், ஒரு எளிமையான ஒரு திருமணம் நிகழ்வு நடத்துகிறார். திருமணமே இன்னும் நடக்கலை, திருமணமே ஜூலை 12 தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாக ஒரு ஃபங்க்ஷன், அதில் அவர் தன்னுடைய நிலைமைக்கேற்ற ஏழைக்கேற்ற எழுண்டா மாதிரி ஒரு 1300 கோடி ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணார், அகில உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரெலாம் வரவழைச்சி பாலிவுட் ஆக்டரெல்லாம் கொண்டு சாப்பாடு போட வச்சு 2500 விதத்தில் என்ன சார் சாப்பாடு. என்ன கூப்பிடலைங்க, யாரையும் அந்த ஆள் கூப்பிட்ருக்குறான். நான் ஒருத்தன் இங்கே இருக்கிறேன். சரி, பெரிய பெரிய பாலிவுட் சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் அப்படின்னு அவங்களாம் நடனம் ஆடுறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க, அதான் ரியானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, 52 கோடி. எவ்வளோ தெரியுமா? 2 மணி நேரம் தாறுமாறாக டான்ஸ் ஆடுறதுக்கு. இப்போ சரி, எல்லாம் உலகமே பார்க்குது, திரும்பி பார்க்குது. 1300 கோடி கல்யாணத்துக்கு முந்தின ட்ரெய்லர். இதுவே இப்படின்னா அடுத்த கல்யாணம் எவ்வளோ நடக்கணும். இப்போ ஆண்டவர் வந்து இவருங்க அப்பாவோட பெரியவர், திரிபாய் அம்பானியோட யார் பெரியவர் தானே. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பணக்காரனாக்க விரும்புகிறான், எவ்வளோ பணக்காரனாக்குவார்? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் அவருடைய செல்வத்தின் அடிப்படையில் என்ன பணக்காரங்கன்னா இந்த உலகத்தில் அதானியை விட நான் தான் பணக்காரன், ஆனால் அப்படி ஆக்குறாரா? அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு? உலக தகப்பன் வேற, உன்னத தகப்பன் வேற. உலக தகப்பன் இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய செல்வந்தலாக இருக்கணுங்கிறத குறியாக வைத்து என்ன செய்யலை, செயல்படலை. புரிகிறதா? அவர் நமக்காக அமைத்திருக்கிறது நித்தியம். அப்போ அதுக்காக இங்கே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவார், ஒன்றுமே நமக்கு கிடைக்க அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம அதை தொடர்ந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட இருக்குங்கிறதுக்காக. இப்போ நான் ஒரு சகோதரர் பேசுகிறான்னு சொன்னால் அவர் என்ன சொன்னால், ஒரு அப்பா கிட்டே இருந்தால் கொடுத்துறாருல, அப்போ அதை மாதிரி இந்த தகவல் கொடுக்கணும்ல, கொடுக்கலையே. ஏன்? இவர் யார் கிடையாது, இஸ் நாட் த ஹியூமன் ஃபாதர், உலக பிரகாரமான தகப்பன் அல்ல. இப்போது எனக்கு தெரிந்த சில நண்பர்களை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்ப பணக்காரன் இருக்கிறாங்க, ஒரு சிலர் சாதாரண நிலைமையிலேருந்து பெரிய பணக்காரன் இருக்கிறாங்க, நிறைய லாட் ஆஃப் வெல்த் அவங்ககிட்ட இருக்குது, கர்த்தருக்குள்ளேயும் பக்தியாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்கள மாதிரி பக்தி உள்ள வேறு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஒன்றும் பண்ணலை. இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு? இப்போ ஒரு சில நண்பர்களிடத்துலையும் அதே விதமான பக்தி இருக்குது, அவங்க பெரிய பணக்காரன் இருக்கிறாங்க, பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அதே விதமாக பக்தி வேறு ஒரு சில இடத்துல இருக்குது, அவங்கள்ட்ட அவ்வளவு இல்லை. என்ன வித்தியாசம்? அப்போ அதாவது ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறதுன்னா அவங்கள எவ்வளோ பெரிய லெவல் ஆக்கியிருக்கிறாரோ அதே லெவலில் யாரையும் ஆக்கியிருக்கணும், இவங்களே ஆக்கிற இல்லையே. ஆனால் 2 பேரும் பக்தி உள்ளவங்க தான். புரிகிறதா? அப்போது 2 சாராடத்தில் பக்தி இருந்தாலும் 2 பேரும் ஒரே லெவலுக்கு வரல. அப்போ அதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மை பணக்காரலாக்கிற எந்த திட்டத்தையும் வைத்திருக்கவில்லை. இந்த போதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க. நம்மை பெரிய பணக்காரலாக்கிற, பெரிய செல்வந்தலாக்கிற
நோக்கம் ஆண்டவடத்தில் அதாவது அந்த திட்டம் இல்லை. அப்படி திட்டம் இருந்திருந்தால் உலகத்தில் வந்து எல்லா பணக்காரனை விட என்ன தான் அவர் என்ன செய்யணும்? அப்போ தானே அந்த விசேஷம் தெரியும். புரியுதா உங்களுக்கு? பண்ணலை, அப்படி தானே? அப்போ அவருடைய நோக்கம் அதுவரை இப்போ அந்த மாதிரி பண்ணுறான்னு வச்சிங்களா, அவருடைய லெவலுக்கு நம்மளை எல்லோரையும் பணக்காராங்கன்னா நமக்கு இந்தியாவில் இடம் பத்தாதில்ல. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து அதானி மாதிரி ஆக்குறான்னு வச்சுக்கலாம் கர்த்தர். நமக்கு அவ்வளோ சொத்து இந்தியாவில் எங்கே இருக்குது? அப்போ இன்னும் லேண்டு எக்ஸ்டென்ஷன் ஏற்படுதில்ல. புரியுதா உங்களுக்கு? இன்னும் யோசிக்கிறீங்க, இது என்ன ஒன்று வழங்கல். இப்போ எல்லாரையும் முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி மாதிரி பெரிய பணக்காரங்கிட்ட அவ்வளவுக்கு சொத்து இருக்கணும், அவ்வளோ பெரிய தொழில் நிறுவனங்கள் இருக்கணும். இப்போது இந்த பெரிய பணக்காரன் பல லட்சம் பேர் இருக்கிற தொழில்கள் ஒரே ஆள்கிட்ட குவிஞ்சு கிடக்கு. இப்போ நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறோம். நமக்கு பெரிய ஒரு உலகத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? புதுசாக கிரியேட் பண்ணணும். அப்போ இதை என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்படி அல்ல. ஆண்டவர் வந்து நாம் கேட்டதெல்லாம் தருவார், அவருடைய அளவுக்கு நம்மளை பெரிய பணக்காரன் ஆக்குவார், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன புரியுதுன்னா, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் எதற்காக ஏற்றுக்கொள்ளணும்? ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, ஆசீர்வாதங்களுக்காகத்தான். அது அவருடைய பார்வையில் ஆசீர்வாதங்களுக்காக. அப்படின்னா அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு, பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு, அவருடைய ஐக்கியத்தில் வாழ்கிறதுக்கு, இவைகளுக்காகத்தான் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை அவ்விதமாக ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். இன்றைக்கி அனைவருடைய வாழ்க்கையில் அவர்களோடு இல்லாததுனால தான் அவங்க என்ன ஜெபம் பண்ணி என்ன செய்யலை, அவர்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதமான சூழல் உருவாகவில்லை. இப்போ அடுத்த கேள்வி நம்ம முடிக்க போகிறோம். அது சரி, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரோ? நீங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிற பார்த்தா ஒன்றும் புண்ணியம் இல்லை போல இருக்க. பரலோகம் போகிற வரைக்கும் நாம் வந்து இங்கே ரொம்ப சாதாரண நிலைமையில் தான் இருக்கணும், அப்படித்தானா? இல்லை. அதாவது ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் வருகிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல, உன்னை பெரிய பணக்காரன் ஆக்குவேன், பெரிய செல்வந்தன் ஆக்குவேன், ரொம்ப வசதி படைத்தவன் ஆக்குவேன், உன் அத்தனை கஷ்டத்தை நீக்குவேன், உன் அத்தனை பிரச்சனை கூட, அப்படிப்பட்ட ப்ராமிஸை கொடுக்கலைங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் இந்த அடிப்படையில் சிந்தித்து கொண்டு நம்ம எதிர்பார்த்து கொண்டால் நமக்கு விரக்தி தான் வரும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை பாவத்திலிருந்து விடுவிப்பேன், என்னுடைய பிள்ளையாக மாற்றுவேன், உன்னத்தில் வாழ்க்கை மாற்றம் வரும், சுபாவ மாற்றம் வரும், சிந்தனை மாற்றம் வரும், எண்ணம் மாற்றம், நித்திய நம்பிக்கை வரும். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அதுதான் பிளஸட்னஸ். புரிகிறதா? இந்த ஆசீர்வாத நிலைமைக்கு வருகிற பொழுது அடுத்த என்ன நடக்கும்? ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை நடத்துவார். பேசிக் இதுதான், பேசிக் இதுதான். இந்த நிலைமைக்கு நம்ம வரவில்லை, ஆண்டவர் இந்த உலகத்தை நம்ம நடத்துவார். ரோமர் 8:14 என்ன சொல்லுகிறது? எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவ பிள்ளைகளாக இருப்பார். அப்போ தேவ பிள்ளைகளாக இருந்து தேவனால் நடத்தப்படுகிற பொழுது ஆசீர்வாதம் வருமா வராதா? ஏன் இப்போ ஆசீர்வாதம் வருது தெரியுமா? வி ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். சில்ட்ரன் ஆஃப் காடாக இருந்தால் ரோமர் 8 என்ன சொல்ல, பிள்ளைகளானால் நீ பிள்ளைகள் ஆகாத நிலைக்கு நீ என்னதான் நீ ஜெபத்தில் போய் ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை சர்ச்சில் போய் ஆராதித்தாலும் சரி, எத்தனை உபவாசம் இருந்தாலும் சரி, எவ்வளோ தசமாக கொடுத்தாலும் சரி, எவ்வளோ தான் விதைப்பு தேரின்னு சொல்லிட்டு எவ்வளோ அள்ளி கொட்டுதாலும் சரி, காட் இஸ் நாட் பவுண்ட் டு பிளஸ் யூ. ஏன் தெரியுமா? அவர் யார் ஆசீர்வதிக்கிறார்? பிள்ளைகள். அப்போ பிள்ளைகளாக வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய நிலைமை பாரு, பிள்ளைகள் அல்ல. பக்தி இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, ஆசீர்வாத தேடல் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இன்னும் they are not in Christ. புரிகிறதா உங்களுக்கு அடிப்படை? இந்த அடிப்படைக்குள்ளே வருகிற பொழுது you will have Christ, you will be in Christ, then you can be the child of God. அப்படி வருகிற பொழுது என்ன ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்கள். உடனே என் பிள்ளையாயிட்டெல்லாம் அப்படின்னு பரலோகத்திலேருந்து பேக் அனுப்பிட மாட்டார். என்னுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்குறேன். நான் என்னுடைய வாழ்க்கை தான் சொல்ல முடியும் உறுதியான சாட்சியாக. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், சமாதானத்தை கண்டடைந்தேன், நம்பிக்கையை கண்டடைந்தேன், வாழ்க்கை மாற்றத்தை கண்டடைந்தேன், ஆண்டவரோடு இருக்கிற அனுபவத்தை உறுதிப்படுத்தினேன். ஆனால் என்னுடைய குடும்பங்களிலே சில நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைத்தேன், நடைபெறவே இல்லை. எனக்கு அது புரிந்து கொள்ளவும் முடியலை. புரிகிறதா? என்னுடைய சகோதரிக்கு என்ன நடைபெற வேண்டும், என் சகோதரனுக்கு என்ன நடைபெற வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன், நடக்கவில்லை. என்னுடைய சகோதரனும் மரித்து போனார். என்னுடைய ஊரில் வந்து எல்லோரும் என்ன இது பண்ண, நாங்கள் ஒரு பெரிய மாளிகை கட்டுவேன்னு. ஆனால் ஒரு சின்ன வீட்டை கூட நான் என்ன செய்யலை,
நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா ஒருவேளை எதிர்காலங்களில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். பிரதர் இவ்வளோ காலம் ஊழியம் பண்ணார், இதெல்லாம் சொல்லலையே என்கிட்டன்னு. நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட ஃபோனில் பேசும்பொழுது சொன்னார், உங்களில் வாழ்க்கை கதையை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்கேயுமே நான் என் வாழ்க்கை கதையை தனியாக பிரசங்கம் பண்ணதில்லை. பிரசங்களுக்கு கூடால விஷயம் வரோம். ஆக காலங்கள் கடந்து போது ஒருவேளை நாளை தினம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் இல்லாமல் போகும்பொழுது என்னோடய நிலைமை உங்களுக்கு தெரியாமல் இருந்துடக்கூடாதுங்க. நான் இதெல்லாம் இவ்வளோவெல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்தேன், இவ்வளோ புத்தகத்தை எழுதினேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் நான் ஆசைப்பட்ட சில காரியங்கள் என்ன செய்யலை. என்னுடைய குடும்ப உறவினர்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கோ அதை என்ன பண்ண முடியாமல் போச்சுது. இப்போ என்ன செய்கிறது? நான் வெளியே வந்தேனா? வெளியே வரல. ஏன்? வெளியே வந்தால் சோத்துக்கு வெளியெல்லாம் போயிடும். நான் இன்றைக்கி கூட காலைல ஆண்டோடைய சமூகம் ஜெபிக்கணும். ஆண்டவர், நான் எதுக்காக உண்மை கூட இருக்கிறேன்? உண்மை விட்டு வெளியே போகிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்காம போடுங்கிறதுக்காகவா? அதை கூட யோசித்து பார்த்த ஒரு அப்படி தான் இருக்கிறேனோ, வேறு வேலையெல்லாம் செஞ்சு பிழைக்க முடியாது. அப்போ நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், சரி இதை விட்டுட்டு வேறு வேலையும் செய்ய முடியாது, இனி ஒரு வேலையும் தரமாட்டான், அதுவும் போதகளை எப்படி நம்புவாங்கன்னு தெரியல. சரி, அப்படியே எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு வாப்பா ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஒரு 5 கோடி ரூபா தரேன், ஒரு நல்ல ஒரு வீடு தரேன் அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவார். இன்னைக்கு மாநிலம் எனக்கு ஏற்பட கற்பனை உங்களுக்கு சொல்கிறேன், முடிக்கிறேன். அப்போ யோசிச்சு பார்த்தேன், நான் சோத்துக்காக இருக்கிறேன்னா ஆண்டவரை விட்டு வெளியே போனால் எனக்கு யார் சட்டை வாங்கி தர்றது, யார் வீட்டு வாடகை கொடுக்குறது, அந்த நிலைமைக்காக இருக்கிற வேறு வழி இல்லை, ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. வேறு வழி இல்லாதெல்லாம் இங்கே இருந்துட்டு அந்த ஊழியத்தை விட்டால் வேறு பிழைக்கிற வழி இல்லை. அவரை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு 5 கோடி ரூபாவும் தரோம், ஒரு நல்ல வீடும் தரோம், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் போவேனா? ஏன் போக மாட்டேன்? எனக்கு ரொம்ப பக்தி இருக்கிறதுனாலையா? யோசிக்க, பட்டுன்னு பதில் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க. 5 கோடி ரூபாங்கிறது எவ்வளோ பெருசு, நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இதை கேட்டு கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, அதுதான் அவன் நிலமை. தான் சொன்னோம்ல, இந்த மாதிரி எல்லா ஊழியத்தை பற்றிலும் குறை சொல்லக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்தால் பல கோடி ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார், கொடுத்துருப்பார். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நான் யோசனை பண்ணி வந்தேன், ஒரு சாப்பாட்டுக்காக தான் இருக்கேன்னா, இல்லை இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போனால் என் வாழ்க்கையில் நிறைய நடக்கலையே, சில காரியம் நடக்கலைல்ல. நடக்காதனால நான் வந்து சோர்ந்து போய் விரக்தியாகி வெளியே போயிடுவோம். எதுக்கு? நம்ம ஆசைப்பட்டது ஒன்றும் நடக்கலை, போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த நினைக்கிறவள அப்போ இந்த ஒரு 5 கோடி ரூபா தந்தால் போவேனா? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, போக முடியாது. ஏன்னா எனக்கு 5 கோடி என்ன பண்ணணும்னு தெரியும், ஆண்டவர் தந்த சமாதானம் என்ன பண்ணணும்னு தெரியும். 5 கோடி என்ன பண்ணணும்னு தெரியும், ஆண்டோடைய ஐக்கியம் என்ன பண்ணணும்னு தெரியும். 5 கோடி என்ன பண்ணும், ஆண்டவர் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன பண்ணி எனக்கு தெரியும். இது ஆத்மாவில் நடந்த காரியமல்ல. இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. நான் பக்தியில் ரொம்ப வைராக்கியங்க. இயேசுநாதருக்காக நான் எத்தனை கோடி தந்தாலும், கோடி தருகிற வேளை இதெல்லாம் எனக்கு அங்கே கிடைக்கணும் போயிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் அனுபவித்ததுனால இதெல்லாம் விட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதுதான் நிலவரம். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவருடையத்தில் வந்ததுனால அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காதனால நம்ம ஆண்டவர்கிட்ட போகவில்லை. ஏன் போகலைன்னு சொன்னால், நம்ம ஆண்டவரை ஆதியில் என்ன பண்ணிட்டோம், ஏற்றுக்கொண்டிருக்கோம். அவர் அந்த சமாதானத்தை ஐக்கியத்தை அனுபவிக்கிறபடினால இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறத எத்தனை பேர் புரிஞ்சிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு வேறு இதை விட அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் தெரியலை. ஆத்மீக அனுபவம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, புரிஞ்சுவாங்க. ஆனால் இதுதான் ரியல், தேட்ஸ் அ ட்ரூத். அதனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் என்ன ஒடுங்கி போவதில்லை. அப்போ அப்போஸ்தலன் பவுல் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டங்கள், ஆனால் அவர் என்ன செய்யலை, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக கற்றுக்கொண்டாரே என்று வெளியே என்ன செய்யலை, போகலை. ஏன் போகலைன்னா, பக்தி வைராக்கியம் இல்லை. ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளை விட்டு எந்த மனிதனையும் எளிதாக என்ன செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி நாம் ஏன் வெளியே போகிறதுக்கு சிந்திக்கிறோம்? ஏன் திடீர்னு நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், இந்த ஆன்மீகத்தில் என்ன கிடைச்சி சொல்கிறோன்னா, நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளே வரவில்லை. கர்த்தருக்குள்ளே வந்தால் கர்த்தர் செய்வாரா. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிச்சயமாக பிள்ளைகளாக மாறிட்டோன்னா வாழ்க்கை மாறுது, மனம் மாறுது, நம்முடைய வாழ்க்கை சூழல் என்ன செய்யும். வாழ்க்கையில் நம்ம கேட்ட எல்லாம் கிடைக்குங்கிறது மாதிரி சொல்ல முடியும். ஆனால் அதுக்காக ஒன்றுமே கிடைக்காது. நம்ம என்றைக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களாக, உடை இல்லாதவர்களாக வாழ்வோம். அப்படி கிடையாது. நமக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது ஆண்டவருமே நடத்துவார். நமக்கு நல்ல எண்ணம் வரும், நல்ல சிந்தனை வரும். அதனுடைய விளைவாக உலக ரீதியில் நாம் என்ன செய்வோம், நாம் ஒரு வேலை செஞ்சால் நல்ல வேலையாக செய்வோம், நல்ல விதமாக செய்வோம். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் ஒரு தொழில் செய்தால் நல்லா சிந்தித்து நல்லா யோசித்து கர்த்தருடைய வழிகளில் செய்வோம். அது ஆசீர்வாதமாக இருக்குது. கர்த்தருடைய கிருபை நம்மோட இருக்கும். புரிகிறதா? ஒன்றுமே இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ளே வரக்குள்ள கிறிஸ்து நம்மோட இருக்கிறபடினாலே நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் சுபாவங்களும் மாற்றப்படுகிறபடினா அதனுடைய விளைவாக நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்.
ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் சில காரியங்களை தராமல் இருந்தால் கூட தராததனுடைய விளைவாக ஏற்படுகிற சூழல்களில் மத்தியில் நம்முடைய இருதயத்துக்கு என்ன வேணும் அது தருவார். எதை எதிர்கொள்ளுகிற ஆற்றலை தருவார். சில காரியங்களை ஆண்டவர் செய்யவில்லைங்கிற வருத்தம் நமக்கு வரும். ஆனால் அந்த வருத்தத்தை ஆண்டவர் போக்குவார். புரிகிறதா? ஏன் ஆண்டவர் நீ செய்யலையே, நான் எவ்வளோ கேட்டனே அப்படின்னு இருந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தந்து வசனத்தை தந்து நம்மை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்ன என்பதை என்ன செய்வார்? அறிவிப்பார். தேவன் நம்மை நடத்துவது உலக தகப்பனை போலல்ல, எப்படியாகிலும் நித்தியத்துக்குள்ளே நாம் வந்து சேருவதற்கு ஏதுவாக தான் அந்த உலக வாழ்க்கை அவர் வடிவமைப்பார். அதனுடைய அடிப்படையில் தான் சில காரியங்கள் நடக்கும். அவர் நினைத்தால் அள்ளி அள்ளி கொடுக்கலாம். அள்ளி அள்ளி கொடுத்தால் நாம் நித்திய வரைக்கும் போய் சேரணும் எந்த நிச்சயமும் கிடையாது. நாம் அதற்குள்ளே மூழ்கிவிடும். எனவே அவர் ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொருவரையும் அவர் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவர் போதுமானவராக இருப்பார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீ சமாதானமாக வாழ்வாய், நீ நம்பிக்கையாக வாழ்வாய், வாழ்வில் வருகிற எல்லா எதிரிகளையும் எதிர்கொள்வாய். உண்மையுள்ள கர்த்தர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். அவசியம் என்னவென்றால் கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வராதபடிக்கு நாம் எவ்வளவு ஜெபித்தாலும், எவ்வளவு மன்றாடினாலும், எவ்வளவுதான் நாம் ஜெபக்கூட்டங்களுக்கு போனாலும் அவைகளின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை சொல்லவே இல்லை. சொல்லாதவைகளை என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது. எனவே கிறிஸ்துக்குள் வாழ்வோம், கிறிஸ்துவால் வாழ்வோம். கிறிஸ்து நம்மை நிச்சயமாக இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ வைப்பார். மன ரம்மியத்தோடு வாழ வைப்பார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வைப்பார். அவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களோடு பகிர்ந்து கொண்டு நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத அடிப்படையில் பல காரியங்களை சிந்திக்கும் பொழுது ஆண்டவரே, சில விஷயங்களை நாங்கள் இன்னும் சரியாக புரியாததனால்தான் நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாக, விரக்தி அடைகிறவர்களாக, உம்மை விட்டு விலகி போகலாமா என்று கூட எண்ணுகிறவர்களாக காணப்படுகிற எங்களை சொல்லிக் கொடுத்தேன். உமக்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்றால் நீர் எங்களுக்கு எதை தரும் என்று வாக்களித்திருக்கிறோ அவைகளுக்கு உம்மிடத்தில் வந்தால் அவைகள் எங்களுக்கு சில நன்மைகளை தரும். அவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் உம்முடன் இணைந்திருப்போம் என்ற நம்பிக்கை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அனுபவத்தில் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வாதம் ஜெபித்து கொண்டிருக்க ஒரு அனுபவத்திலே தொடராதபடி தங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த அனுபவத்துக்குள் வர கர்த்தர் ஒவ்வொரு நடத்தும். உமக்குள் வாழுகிற பொழுது அவர்கள் நிச்சயமாக வாழ வைக்கப்படுவார்கள் என்கிற சத்தியம் இருக்கிறபடினாலே அந்த சத்தியத்தின்படி எல்லோரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும், வாழவையும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.